ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காற்று என்று சொன்ன உடனே எனக்குள்ளே உணர்த்தின ஒரு காரியம் ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நாசியிலே சுவாசத்தை வைக்கிறார். இப்படி காற்று என்று சொன்ன உடனே இந்த வார்த்தை எனக்கு உணர்த்தப்பட்டது. இந்த வார்த்தையை நான் படித்து முடிக்கும் அதே நேரத்தில் வேறொரு காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். மார்க்கு 15 அதிகாரம் 37 வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். எனக்கன்பானவர்களே, முதல் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் காற்றை ஓமைகளாக பேசிக் கொண்டிருக்கிறார். காற்று தமக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வருகிறது, அதன் சத்தத்தை நாம் கேட்கிறோம், ஆனாலும் அது இன்ன இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்று நாம் அறியாதிருக்கிறோம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, மனிதனை மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக இந்த இடத்துல பார்க்கக்கூடிய வார்த்தை, அவர் மகா சத்தமாய், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த காற்றை கொண்டு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வேதத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். மோசேயுடைய காலத்திலே கீழ்காற்றை உண்டு பண்ணி செங்கடலை பிளந்து அவர்கள் கடந்து போக மட்டும் அவர் இருபுறமும் தண்ணீரை மதிலை போல நிற்க வைக்கிறார். காற்றை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம் ஏராளமானவைகள் இந்த வேதத்திலே காணப்படுகிறது. மனிதனை உண்டாக்கும் போது அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அப்படி ஊதுகிற அவனுக்குள்ள ஜீவன் பிறக்கிறது. ஆனால் இந்த இடத்துல யோவான் 15 அதிகாரம் 37 வசனத்திலே பார்க்கும்போது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவ ஆத்மாவை தர அவர் அதிகாரம் பெற்றவராய் இருக்கும் போது இந்த உலகத்திலே அவர் எதற்காக நம்மிடத்திலே வந்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் மாறி நமக்காக பலவிதமான அதிகாரங்களுக்கு சொந்தக்காரராய் இருந்தும் நம்மேல் வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த உலகமானது பாவத்தின் கரையில இருக்கிறதன் காரணமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவர் மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பை மனுக்குலத்தின் மக்களை மீட்டெடுத்தார். தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய நாசியில தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்து அவர் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் அக்கிரமத்தை நீக்கி போட என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை விட்டு விட்டார். இந்த நாளிலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வலியோடும் ஒருவேளை இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை விட்டிருக்கிறார். எபிரேயர் 1 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, தம்முடைய தேவ தூதர்களை காற்றுகளாக அவர் வைத்திருக்கிறார். மார்க்கு 4:41 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்காக அல்ல, நம்மேல் வைத்த அன்பிற்காக தன்னுடைய ஜீவனை மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இப்பேற்பட்ட இயேசுவினிடத்தில் உங்கள் கவலைகளை எல்லாம் தெரிவிங்கள். நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறதுக்கு முன்பாகவே
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். தினமும் இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஜீவ சுவாசத்தை என் ஆசியிலே கொடுத்து என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உங்களுக்காக வேண்டுதல் செய்து உங்களை வாழ்த்தி, இதோ என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.